அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், பல்வேறு விதமான பணிகளுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது ஜூலை மாதம் நடக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும்னு சொல்லி ஒரு டென்டேட்டிவான டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வீடியோ போட்டிருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து நிறைய விதமான டவுட் கேட்டிருக்கீங்க. சில பேர் ரிப்பீட்டடான சில சந்தேகங்கள் மட்டும் குறிப்பாக வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதில் முக்கியமான சில விஷயங்களுக்கு மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குமா சார் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே அப்படின்றது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ண அனைவருக்குமே, அதாவது மறுபடியும் அவங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொன்னாங்களே, அப்போ வந்து அப்லோட் பண்ண அனைவருக்குமே வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்குமா, அல்லது வந்து கட் ஆஃப் லிஸ்ட் போட்டு யாரெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் எலிஜிபிளோ அந்த மாதிரி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலெக்ஷன் ஆனவங்களுக்கு மட்டும் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுமா அப்படின்ற சந்தேகத்தில் தான் கேட்குறேங்க. ஏன்னா இதுக்கான தெளிவான அந்த விஷயங்கள் வந்து அந்த இன்டிமேஷன் கொடுத்தாங்களே அதில் வந்து சொல்லலை. பட் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரைட்டா, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன நினைக்கிறேன்னா, ப்ராக்டிக்கலுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்கள ப்ராக்டிக்கலுக்கு முன்பாக வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ, அதாவது சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணுறாங்களோ, ரைட்டா, ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டமான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் தெளிவான அறிவிப்பு எதுவுமே வரல. அஃபிஷியலாக ஏதாவது வெப்சைட்டில் அப்டேட் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா சார்? இது 2024 நடந்த எக்ஸாமுக்காக வைக்கிறதா இல்லை 2025 அப்ளை பண்ணதுக்கா சார்? ஆமாம், இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சார் இன்னும் எங்களுக்கு எக்ஸாமே நடக்கல சார், எப்படி சார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அது மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து 2024 நடந்த எக்ஸாம். கீழமை நீதிமன்றங்களில் அவர்களுக்கு இன்னும் ரிசல்ட் கொடுக்கல. ஸோ அவங்களுக்கு தான் வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கலுக்கு முன்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிறாங்க. இப்போ 2025 உயர்நீதிமன்றத்தில், ரைட்டா, அந்த இந்த பக்கம் மதுரை, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்குல்ல இப்போ புதுசாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் சொல்லி அந்த போஸ்ட்டுக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் வந்து எக்ஸாமே நடக்கலை. ஸோ உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க, ரைட்டா. உங்களுக்கு எக்ஸாம் டேட்டே எப்போனா இவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு தான் வருமோ அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அப்படி பார்த்தா ஜூலை இறுதி ஆகஸ்ட்டுன்னு போயிடும், ரைட்டா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எக்ஸாமே நடந்து முடிக்கிறதுனால 2025 அப்ளை பண்ணவங்களுக்கு இது கிடையாது. 2024 அப்ளை பண்ணி எக்ஸாம்லாம் எழுதி மார்க்லாம் பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாங்களே அவர்களுக்கு, கீழமை நீதிமன்றங்களுக்கு தான் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்குது, ரைட்டா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு கீழே இன்னொருத்தர் வந்து சேம் டவுட், எனக்கும் அதே சந்தேகம் போட்டிருக்காரு. ஸோ அதனால தான் இதை வந்து நான் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 2025 கால்ஃபர் பண்ணதுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் எக்ஸாமே நடக்கலை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா. நமக்கு இல்லை. ஓகே. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து சார் நான் ஒரு மாற்றுத்திறனாளி 71 மார்க் எடுத்துருவேன், இது மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ், இது மேஜர் கமெண்ட் பண்ணதில் நிறைய பேர் வந்து சார் நான் 70 மார்க் எடுத்திருக்கேன், 90 மார்க் எடுத்திருக்கேன், 80 மார்க் எடுத்திருக்கேன், 60 மார்க் எடுத்திருக்கேன், நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் நான் மாற்றுத்திறனாளி அதில் சம்திங் ஏதாவது ஒன்று சொல்லி சார் எனக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது, கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதில் நீங்கள் என்ன கேட்டகரி, நீங்கள் என்ன கம்யூனிட்டி, உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க, எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்ற எந்த ஒரு விவரம் தெரியாமல் உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ விரைவில் வந்து அவங்களே ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்க போகிறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்த போகிறாங்க. ஸோ நமக்கு ரிசல்ட் அஃபீஷியலாக வரும்போது தான் நமக்கு வந்து கிடைக்குமா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு எக்ஸாக்டாக இந்த மார்க்குக்கு கிடைக்கும், இந்த மார்க்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்கிறது வந்து நம்மளால் முடியாது. அப்படின்னு நான் சொன்னாலும் வந்து அது பொய்யா நானாக வந்து கற்பனை பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கேள்விகளுக்கு என்னால் ரிப்ளை கொடுக்க முடியாது. கொஞ்சம் நீங்கள் அஃபீஷியலாக ரிசல்ட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பட்டப்படிப்பு படித்தவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு வெளியேற்ற வாய்ப்பு உள்ளது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இவங்க சிவிபி பண்ணுறாங்களே, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செய்கிறாங்க இல்லையா. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்பது என்னென்னா, அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமான ரெசர்வேஷன் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்ககிட்ட இல்லை, சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து செய்கிறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்காதனால யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் கிளைம் பண்ண சர்டிஃபிகேட்டில் வச்சுருக்காங்களா இல்லையான்றதை பார்த்துட்டு 100% அவங்ககிட்ட கிளைம் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை எல்லாருமே வந்து ப்ராக்டிக்கலுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் த ப்ராக்டிக்கலுக்கு அப்புறமா தான் வந்து
ஃபில்டர் பண்ணுறது நடக்கும். அப்படிங்க இந்த டிகிரி முடிச்சவங்களை வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்களா சார்னா, அதுவும் வந்து 100% வந்து டிகிரி முடிச்சவங்க எல்லாரையும் ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. அது வந்து அந்த பர்சனல் இன்டர்வியூ நடக்கும்ல, அதுக்குன்னு தனியாக நமக்கு மார்க்லாம் போடுறாங்களே, அந்த டயத்தில் நமக்கு யார் வந்து எந்த ஜட்ஜி வந்து நம்மளை இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்களுடைய மனநிலையை பொறுத்து ரைட்டா. ஒரு சில பேர் மார்க் போட்டுருவாங்க, ஒரு சில பேர் டிகிரி முடிச்சுட்டு ஏன்பா இந்த போஸ்ட்டுக்கு வரேன்னு சொல்லி மார்க் கம்மியாக போடுவாங்க, இல்லை சம்திங் அதில் ஏதாவது நடக்கலாம். பட் அது வந்து உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. அதை நம்மளை வந்து இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நம்ம அந்த ஜட்ஜ் அந்த உங்களுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களோட மனநிலையை பொறுத்து அவங்க போடக்கூடிய மார்க்கை பொறுத்து தான். பட் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் டிகிரி படிச்சவங்க எல்லாரையும் ஃபில்டர் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது ரைட்டா. பட் ஆனால் வந்து கேள்வி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஏதாவது கொஷின் கேட்பாங்களா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் எந்த கொஷினும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆனவங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்காது. ஸ்கில் டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் தான் பர்சனல் இன்டர்வியூன்றது நடக்கும். அந்த மார்க் போடுவாங்க இல்லையா, அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நம்ம என்னென்ன சான்றிதழ் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம என்ன ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது என்ன கிளைம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போகணும். நமக்கு மறுபடியும் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்களே, அப்போ நம்ம என்ன அப்லோட் பண்ணணுமோ அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் கொடுப்பாங்களே, அப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்பொழுது நம்ம என்ன கொண்டு வரோன்றதை டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு ஜூலை மாதம் 14ஆம் தேதி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு முன்பாக ஒரு 10 நாளைக்கு முன்பாகவே நமக்கு வந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும், அது மட்டும் இல்லாமல் என்ன சான்றிதழ் கொண்டு வரணுன்ற அந்த இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுதுக்கு நமக்கு இந்த ஜூன் மாதம் இறுதியில் ஏதாவது வந்து இதுக்கான அப்டேட் வரும் ரைட்டா. ஸோ அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முழுமையான விவரங்கள் கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சு. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.